வணக்கம். இன்றைய பதிவினூடாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவே பார்க்க இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒருமித்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் அது தொடர்பில் கருத்து பரிமாற்றம் என்ற போர்வையில் சுமந்திரன் என்பி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வானது திசை திருப்பும் செயற்பாடு என்பதுடன் தவறான வழிமுறையும் ஆகும். தமிழரசு கட்சியை தனது கைப்பொம்மையாக மாற்ற சுமந்திரன் நினைக்க கூடாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எம். சுமந்திரன் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ள கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான இந்த கூட்டத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பும் வரவில்லை. ஆனால் இவ்வாறான கருத்து பரிமாற்ற கூட்டங்கள் என்பது எங்களை திசை திருப்புவதாகவே அமையும். ஏனென்றால் தேசியத்தோடு இணைந்திருக்கும் எங்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பிலேயே ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுடனும் பல அரசியல் தரப்புகளுடனும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த விவகாரத்தை பொது வழியில் கொண்டு சென்று கருத்து பரிமாற்றம் என்று சொல்லி முரண்பாட்டுக்குரியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை திசை திருப்புவதாகவே அமையும். ஆகவே எங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொல்ல வேண்டுமாக இருந்தால் எப்பவும் எதனையும் சொல்லட்டும். அதற்குரிய பதில்களை நாங்கள் கூறுவோம். அதாவது பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் அல்லது அப்படி இப்படி என்று ஏதாவது காரணங்களை சொன்னால் அதற்குரிய பதில்களை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலிருந்து நழுவக்கூடாது. அந்த தீர்மானத்திலிருந்து எங்களை அங்கு இங்கு என கொண்டு செல்ல அல்லது வழி நடத்த பார்க்கிறார்கள். ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் மிக கவனமாக இறங்க வேண்டும். எமது தீர்மானம் குறித்து எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் தேவையில்லை. ஏனெனில் நாங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டோம். அது சம்பந்தமான ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தருகின்ற போது அதற்கு பதிலை கொடுப்பது எங்களுடைய கடமை. அதனை விடுத்து இந்த விடயத்தை பொது வழியில் அல்லது பொது மன்றில் பேசவும் அதை பெரிதாக்கவும் வேறு விதமாக இதை திசை மாற்றிக் கொண்டு செல்ல நினைப்பதும் பிழையான ஒரு வழிமுறை என்பது என்னுடைய கருத்தாகும். மேலும் இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதற்கு நான் அழைக்கப்படவும் இல்லை. பத்திரிகைகள் ஊடாகவே இதனை நான் பார்த்தேன். அதே போன்று வேறு யாரும் எனக்கு இது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கை மிகவும் பிழையானது. அவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் மகன் எதிர்கருத்துக்களை தெரிவித்தார் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் அடிப்படையில் பதில் வழங்குவோம். ஏனெனில் நாங்கள் எடுத்த அந்த முடிவிலேயே எங்களிடம் திடமான கருத்து இருக்கிறது. அதற்கான அடிப்படை அத்திவாரம் நன்றாக இருக்கிறது. நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். இதை விட்டுவிட்டு இப்படி அப்படி அங்கே இங்கே என நழுவி போவது எங்கள் தமிழ் தேசியத்துக்கு கூடாது. சிவில் சமூகத்திற்கும் அது கூடாத விடயம். சுமந்திரன் தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல. இதுவரையில் நமக்கு தெரிந்த வரையில் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவரும் அல்ல. எனக்கு பயம் இல்லை. நான் அதை சொல்லுவேன், இதை சொல்லுவேன் என்று அவர் சொல்லுவதிலிருந்தே அது தெரியும். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அவரை பொறுத்தவரையில் ஏதோ தெற்கில் இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அதிலிருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றும் எண்ணம் இருக்கக்கூடும். ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை தன்னுடைய கைப்பொம்மையாக சுமந்திரன் மாற்றக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இன்னமும் அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை என்று அவர் சொல்கிறார். அவ்வாறு அவர் கூறுவது தன்னுடைய கருத்துக்களை தான். இந்த கருத்துக்களை ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை. சில வேளை ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்றும் அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூட கூறலாம். இந்த 3 பிரதான வேட்பாளர் தொடர்பில் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று கூட ஸ்ரீதரன் சொல்லக்கூடும். ஆக மொத்தத்தில் சுமந்திரன் கூறியது அவருடைய கருத்தே தவிர கட்சி நிலைப்பாடு அல்ல. அவருடைய அந்த கருத்தை மேலே தூக்கி பிடிப்பது தமிழ் தேசியத்துக்கு இழுக்காக இருக்கிறது. மேலும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என்ற முறையில் சுமந்திரன் பேசியது என்றால் இப்போது தமிழரசு கட்சி தலைவர் ஒருவர் இருக்கிறாரா? தற்போது அந்த கட்சிக்குள் பதவி நிலைகளுக்குள் குழப்பங்கள் மத்தியில் பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி பார்த்தால் இவர் பழைய ஊடக பேச்சாளர் தான். இருந்தும் இப்போவும் அவர் தொடர்ந்து ஊடக பேச்சாளராக இருக்கின்றாரா என்று தெரியவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சஜித் அனுர ஆகிய 2 அரசியல் தலைவர்களுக்கிடையில் ஏற்கனவே அறிவித்ததன்படி ஜூன் 6ஆம் தேதி விவாதம் நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இல்லை என்றால் அதற்கு பின்னர் அது தொடர்பான விவாதங்கள் எதுவும் இருக்காது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச
ஜூன் 6ஆம் திகதி திட்டமிடப்பட்ட விவாதம் நடத்தப்படுவது உறுதியானால் விவாதத்திற்கான தயாரிப்புகள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இதற்காக தொலைக்காட்சி அலைவரிசை அல்லது விவாதம் நடத்தும் இடம் பற்றி முடிவு செய்வதே தற்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக உள்ளன. எனினும் ஏனைய முட்டாள்தனங்களுக்கு வீண் விரயம் செய்ய தமது கட்சிக்கு நேரமில்லை. அரசியல் நகைச்சுவையாக கூறப்பட்டிருந்தாலும் கூட ஜூன் 6ஆம் திகதி அன்று உத்தேசிக்கப்பட்ட விவாதம் குறித்து சஜித் பிரேமதாச மற்றும் நளின் பண்டார் ஆகியோருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்களுக்கு இடையில் விவாதம் நடத்துவது உலக நடைமுறையாகும். இதன்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் 2 விவாதங்கள் ஜூலை 27 மற்றும் செப்டம்பர் 7ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த விவாதத்தை எந்த வேட்பாளரும் வலிந்து கேட்கவில்லை. மாறாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரப்போகிறது என்றால் 2 முக்கிய வேட்பாளர்களின் கொள்கைகளை மக்கள் அறிந்து கொள்வது முக்கியம் என்ற அடிப்படையிலேயே இந்த விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எந்தெந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.